இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுடைய நிலை என்ன, என்னுடைய நிலை என்ன? நாம் அப்படி ரத்தத்தோடும் சரீரத்தோடும் அப்படி இணைஞ்சு ஒன்றாவே இருக்கிறோம். அப்படி நைட்டில் போய் படுங்க, இந்த கனவு நல்லா இருக்கும். காலையில் ஸ்வீட்டாக சிரிச்சுக்கிட்டு எழும்புவீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இதில் விட்டு நம்மளை டைவர்ட் பண்ணி இந்த உலகம் கொண்டு போக பார்க்குது. இந்த உலகம் என்ன செய்யுதுன்னா, இது இப்போ இன்னைக்கு நான் சொன்னனால உங்களுக்கு தெரியுது. நீங்கள் வராட்டா இந்த சத்தியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குமா? நான் இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்க வராட்டா உங்களுக்கு கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. அப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னால் தெரியுமா? தெரியாது. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம வெளிப்பாடு பெற்று சொல்லும் போது தான் நமக்கு தெரிகிறது. ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு பண்ணுற பிரசங்கம் 2019 எடுத்தது. நான் இவ்வளோ காலம் பண்ணாமல் வச்சிருக்கிறேன். 2019 இந்த வெளிப்பாடை நான் பெற்றுட்டேன். ஸ்தோத்திரம். குறைந்தது 7 வருஷம் ஆகுது இந்த பிரசங்கம் பண்ணுறதுக்கு. இப்போதான் டைம் கிடைக்குது எனக்கு. நான் எங்க இருக்கிறேன், கிறிஸ்துவில் என் நிலை என்ன அப்படி என்றால், நான் இரத்தத்தோடையும் ஐக்கியத்தோடையும் பங்குள்ளவனாக ஐக்கியமாக இணைக்கப்பட்டு இருக்கிறேன். என்னை பிரிக்க முடியாது. அதான் என் நிலை, அதான் என் ஸ்டாண்டர்டு, அதான் எங்க வாழ்க்கை. ஸ்தோத்திரம். ஆகவே அவருடைய சரீரத்தில் ஒரு பகுதியாக நாம் யாவரும் இருக்கிறோம். புரிஞ்சுட்டீங்களா? நம்ம தலையில் ஒவ்வொரு முடியும் ஒவ்வொன்றுக்கும் பங்கு இருக்கு. ஒன்றை எடுத்துட்டா ஒன்றும் தெரியாது, ஆனால் அது அவசியம். ஆண்டவர் வச்சிருக்கிறார். இதெல்லாம் சேர்த்து தான் முடி. எப்படி என் தலையில், நம்ம தலையில் ஒரு 10,000 முடி இணைக்கப்பட்டிருக்கோ, பிரைஸ்கா, எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்குதோ, அதுபோல் இயேசுவின் இரத்தத்தோடு இயேசுவின் சரீரத்தோடு நீங்கள் பங்காக இணைக்கப்பட்டு ஓ காட் ஒன்றாக நாம் இருக்கிறோம். ஆகவே தான் நாம் எல்லாரும் ஒரே அப்பா, நாம் எல்லாரும் ஒரே பாத்திரம் என்று இந்த வசனம் சொல்லுது. நாம் எல்லாரும் ஒரே அப்பம் சொல்லுது. அப்போ பரலோகம் நம்மளை எப்படி பார்க்குது? எல்லாரையும் ஒரே ஒரு பிரெட்டாக பார்க்குது. நம்மளை பிச்சு பிடுங்கி தனித்தனியாக வச்சுட்டான். சபையெல்லாம் சேர்ந்து, எல்லா சபையும் ஸ்தாபனமும் சேர்ந்து பிச்சு, அந்த குரூப்பு இந்த குரூப்பு, இந்த ஜப குரூப்பு அந்த ஜப குரூப்பு, அந்த வெங்காய குரூப்பு, அது புண்ணாக்கு குரூப்பு, சில பிச்சு பிச்சு சாசா தனித்தனியாக ஆக்கிட்டான். நம்ம 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது படித்தோம் பார்த்தீங்களா? ஸ்தோத்திரமுண்டாவதாக. 4 பசு ஒன்றா மேயும், ஒரே ஒரு நரி மட்டும்தான் வரும். அந்த நரி 4ஐயும் கெடுத்துரும். ஸ்தோத்திரம். 4ஐயுமே அந்த மாட்டை அடித்து சாப்பிட்றோம். அந்த நரி அதை மாதிரி சாத்தான் உள்ள நுழைஞ்சி குழுவா பிரித்து அங்கங்கே நாசமாக்கிட்டான். நாம் எல்லாருமே ஒரு பிரெட்டு. ஸ்தோத்திரம். நம்முடைய இரத்தத்தில் பங்காக, அப்படி சரத்தில் பங்காக இருக்கிற இந்த வெளிச்சத்தோட இன்னைக்கு போங்க. என் நிலை என்ன, என் ஸ்டாண்டர்ட் என்ன? நான் அவருடைய இரத்தத்தில் அவருடைய சரத்தில் பங்காக இருக்கிறேன். ஸ்தோத்திரம். செடியில் நான் கிளையாக இருக்கிறேன். நானும் பிரெட், இயேசு மட்டும் அப்பம் இல்லை. அந்த வசனம் அப்படி சொல்லுதா? என்ன சொல்லுது? நாம் பிற்கப்படுற கிறிஸ்துவின் சரீரத்தில் ஐக்கியமாக இருக்கிறவா, அந்த ஒரே அப்பத்தினாலே பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமாக இருக்கிறோம். ஒரே அப்பம். இயேசு அப்பம், நானும் அப்பம், நீங்களும் அப்பம், ஆனால் ஒரே அப்பம். உங்களை அப்பன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியுதா? அதான் உண்மை. பைபிள் அதான் சொல்லுது. நாம் எல்லாரும் ஒரே ரொட்டி, ஒரே அப்பன்னு சொல்லுது, ஒரே செடி என்று சொல்லுது. அந்த மகிழ்ச்சியோடு போங்க, சந்தோஷத்தோடு போங்க. கிறிஸ்துவில் என் நிலை என்ன? நான் இரத்தத்திலையும் சரீரத்திலையும் பங்காக இருக்கிறேன், இணைஞ்சிருக்கிறேன், ஒன்றாவே இருக்கிறேன். அவர் இரத்தத்திலிருந்து சரீரத்திலிருந்து என்னை பிரிக்க முடியும். சாத்தானே, பேயே, பிசாசு, நான் அங்கே இருக்கிறப்பா, உன்னோடு என் பங்கு கிடையாது. நான் எங்கே பங்காக இருக்கிறேன்? அந்த வர சக்திகளே, இருளின் ஆவிகளே, வானமடலை பொல்லாத ஆவிகளே, நான் பிளட்லையும் ஃப்ளஷ்லையும் பங்காக இணைஞ்சிருக்கிறேன். படைய கரங்களை வைத்து ஜெபிப்போமா? ஆண்டவரை சொல்லுங்கள். ஆண்டவரை, எல்லாம் வாய்த்ததும் சொல்லுங்கள். ஆண்டவரை, நம்முடைய சரீரத்தில் முடிய விளையாடப்பட்ட இரத்தத்தில் நான் இணைந்து ஐக்கியமாக ஒரே பங்காக இருக்கிறேன். என்னை எந்த சக்தியும் பிரிக்க முடியாது, எந்த சின்னும் பிரிக்க முடியாது, எந்த சாபமும் பிரிக்க முடியாது, எந்த நோயும் பிரிக்க முடியாது.
எந்த பீடையும் சனியனும் பிரிக்க முடியாது, எந்த அந்தகாராவையும் பிரிக்க முடியாது, எந்த உலகமும் பிரிக்க முடியாது. ஓ காட் ஸ்தோத்திரம். எனக்கு தலை இயேசு கிறிஸ்து, வேறு எதுவும் கிடையாது. ஸ்தோத்திரம். எங்களுடைய வெளிப்பாடு என்ன? நாங்கள் இயேசுவின் சரத்தோட இரத்தத்தோட நாங்கள் ஒரு பங்காக இணைந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். க்ளோரி டு காட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சட்டி நிறைய சாப்பாடு இருக்குன்னா ஒவ்வொரு சோறும் சேர்ந்து தான் அது. க்ளோரி டு காட். ஒவ்வொரு சோறுக்கும் அதுக்கு முக்கியம் உண்டு, ஒவ்வொரு சோறுக்கும் பங்கு உண்டு. அதுபோல் நாம் ஒரு பருக்கையை போல நாம் அவரோடு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஓகா, நாம் அவர் உணவு, மெய்யான உணவு. அவர் தான் மெய்யான பிரெட்டு, மெய்யான உணவு, மெய்யான உணவு. நாம் அதில் இணைஞ்சிருக்கிறோம். ஸ்தோத்திரம். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அரிசி மணியாய், கோதுமை மணியாய் நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க. கரங்களை உயர்த்தி கதிரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, இந்த முதல் நாள் ஜெபத்திற்காக நன்றி. வந்த எல்லா ஃபேமிலிக்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நீங்கள் ஆசீர்வதிங்க. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன் ஸ்தோத்திரம் நம்முடைய மக்களோடு கூட இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தனுடைய அன்பின் ஐக்கியம் நாம் அனைவரோடும் என்றென்றைக்கும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். மீண்டும் நாளை மாலை ஜெபத்திற்கு வாருங்கள். 7 மணிக்கு வந்துருங்க. தேங்க்யூ. அப்போ 8:30 முடிச்சிடலாம். நன்றி.